ஆண்டவர் இயேசுவை நிக்கதேம் சந்திக்க வருகின்றார். யார் இந்த நிக்கதேம்? ஏன் ஆண்டவர் இயேசுவை இவர் சந்திக்கின்றார்? இவ்வாறு சந்தித்ததால் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசுவை இந்த நிக்கதேம் சந்தித்ததால் இவர் புது படைப்பாக மாறுகின்றார். ஆண்டவர் இயேசுவை இந்த நிக்கதேம் சந்தித்ததால் ஆண்டவர் இயேசுவின் சீடனாக மாறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டும், அவருடைய பணி வாழ்விலே ஏதாவது குறை சொல்ல வேண்டும், அவர் என்ன சொல்கிறாரோ அதில் ஏதாவது குற்றம் குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த நிக்கதேம் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றார். இந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. திருவிவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், தலைமை சங்கத்தார் பரிசேயர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகின்ற பொழுது இந்த நிக்கதேம் மட்டும் இப்படி சொல்லுவார், எந்த ஒரு குற்றத்தையும் விசாரிக்காமல் செய்வது குற்றம், எதையும் விசாரிக்காமல் செய்வது குற்றம் என்று கூறுவார். இதன் வழியாக, இவ்வாறு சொல்வதன் வழியாக இவர் ஒரு வகையிலே ஆண்டவர் இயேசுவை ஆதரிக்கின்றார். தான் ஆண்டவர் இயேசுவின் சீடர் என்பதை எப்பொழுது வெளிப்படுத்துகின்றார் என்றால், ஆண்டவர் இயேசுவின் அடக்கச் சடங்கின் போது யோசேப்போடு நிக்கதேம் சேர்ந்து சென்று ஒரு நல்ல அடக்கத்தை கொடுக்கின்றார்கள். இவ்வாறு ஆண்டவர் இயேசுவை சந்தித்ததால் நிக்கதேம் ஒரு புது படைப்பாக மாறுகின்றார். இந்த நிக்கதேம் இயேசுவிடம் கேள்வி கேட்பார், மறுபிறப்பு என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்பார். அப்பொழுது இயேசு கூறுவார், மறுபிறப்பு என்றால் மீண்டுமாக ஒருவன் தன்னுடைய தாயின் வயிற்றில் புகுந்து பிறப்பது மறுபிறப்பு அல்ல, மாறாக தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் பிறக்க வேண்டும், அதுதான் மறுபிறப்பு. ஆக இந்த திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மறுபிறப்பு அடைகின்றோம் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, திருமுழுக்கின் போது நாம் அனைவருமே தண்ணீரால் கழுவப்பட்டு தூய ஆவியாரால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் மனித இயல்புகளை களைந்துவிட்டு தூய ஆவிக்குரிய இயல்புகளை நாம் பெறுகின்ற பொழுது புது படைப்பாக நாம் மாறுகின்றோம்.